ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவு லைவ் ஸ்ட்ரீம்லாம் பார்த்தோம் அப்படின்னா எவனுமே பிக் பாஸ் சொல்றது எதையுமே கேட்க மாட்டேங்கான், மைக்க மாட்டானுங்க, தூங்குறானுங்க. நாய் குலைச்சி எழுப்பி விட்டாலும் திரும்பவும் படுத்து தூங்குறாங்க. பிக் பாஸ் லிவிங் ஏரியாவுக்கு கூப்பிட்டா ஒழுங்கான நேரத்துக்கு வரமாட்டுக்கானுங்க. இதெல்லாம் பார்த்து வெறியான பிக் பாஸை பொறுத்தளவுல இப்படி ஒழுக்கம் இல்லாத போட்டியாளர்களுக்கு எதுக்காக தலை அப்படிங்கிற பதவியே வேண்டாம். துஷார் உன்னை அந்த பதவியில இருந்து தூக்கிடுறான்டா. இனிமேல் அந்த லக்ஸரி வீடெல்லாம் உனக்கு கிடையாது. அந்த வீட்டை காலி பண்ணிட்டு பிக் பாஸ் வீட்டுல வந்து தங்கிக்க. அது மட்டும் இல்ல, இந்த வார தலைக்கான போட்டியில நீ பங்கு பெறவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி செம போட்டாருங்க. அவர் பேசுற நேரங்கள்ல போட்டியாளர்கள் எல்லாருமே அமைதியா வாயை மூடிட்டு மிரண்டு போய் நின்னானுங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எல்லாரும் அதே தப்பதான் பண்றாங்க. மெயினா தப்பு பண்றது யாரெல்லாம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆதிரே, எஃப்ஜே, அரோரா, துஷார், இந்த 4 பேர் தான் நிறைய விதிமீறல்கள் பண்றாங்க. ஏன்னா அவங்க பேசுற விஷயங்கள் மத்தவங்க கேட்கிற மாதிரி விஷயங்கள் கிடையாது. டபுள் மீனிங்கான விஷயங்கள் இல்லனா ஆபாசமான விஷயங்கள். அதனாலதான் மைக்க மறைச்சு பல விதிமீறல்கள் பண்ணாங்க. அதுக்கு சரியான செருப்படியா இன்னைக்கு பிக் பாஸ் கொடுத்திருக்காரு. என்னதான் இருந்தாலும் மக்களுக்கும் இதே கோவம் இருக்கதானே செய்யும். அந்த கோவம் ஓட்டிங் ரிசல்ட்ல வெளிப்படுது அப்படியே சொல்லலாம். அந்த வகையில இன்னைக்கான ஓட்டிங்ல யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது ஓட்டிங்கை பொறுத்தளவுல தொடர்ந்து முதல் இடத்தை தக்க வச்சிருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா திவாகர் தாங்க. அவரை பொறுத்தளவுல 23.47% வாக்குகள் வாங்கியிருக்காரு. 2வது இடத்துல சபரியை பொறுத்தளவுல 19.75% வாக்குகள் வாங்கியிருக்காரு. அதாவது ஓட்டிங் தொடங்கும் போது இவர் 22% ஓட்டுகள்ல இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா தி மாஸ்க் டாஸ்க் வர்ற வரைக்கும் அவர் ரொம்பவே நல்லவர் மாதிரி இருந்தாரு. அதே நேரத்தில் இந்த டாஸ்க்ல அவரோட பல உண்மையான முகங்கள் வெளிவந்துச்சு. அவருக்கும் கோபம் வரும், அவரும் மார்க் பண்ணுவாரு அப்படிங்கறது எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. அந்த வகையில அவரோட ஓட்டு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 3வது இடத்துல பார்வதி இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்தளவுல 11.12% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 4வது இடத்துல கமர்தீன் இருக்கிறாரு. அவரை பொறுத்தளவுல 9.24% வாக்குகள் வாங்கியிருக்காரு. 5வது இடத்துல ரம்யா ஜோ, அவங்கள பொறுத்தளவுல 8.16% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 6வது இடத்துல அப்சராவை பொறுத்தளவுல 7.31% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 7வது இடத்துல அரோரா, அவங்கள பொறுத்தளவுல 7.10% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 8வது இடத்துல கெமி, அவங்கள பொறுத்தளவுல 6.99% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. கடைசி இடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா எஃப்ஜே. 400 ரவுடி தாண்டா அப்படிங்கிற மாதிரி எல்லா சண்டையிலுமே அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துறது, மார்க் பண்றது, சண்டைக்கு வாடா அப்படிங்கிற மாதிரி ட்ரிகர் பண்றது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற எஃப்ஜேக்கு மக்கள் தரமான பதிலடி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த வாரம் மட்டும் டபுள் எவிக்ஷன் இருந்தா அரோரா, எஃப்ஜே இந்த 2 பேரும் வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஓட்டிங்ல அவங்க தான் லீஸ்ட்ல இருக்கிறாங்க. ஆனா விஜய் டிவியை பொறுத்தளவுல டிஆர்பிக்கு அவங்க தான்ப்பா எங்களுக்கு தேவை அப்படின்னு நினைச்சு வேற யாரையும் அன்ஃபேரா எவிக்ட் பண்ண போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தா பார்த்தாகணும். என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த வார எவிக்ஷன்ல யாரெல்லாம் வெளியே போனா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.